வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் சம்மருக்கான என்னுடைய மேக்கப் ரொட்டீன் என்ன இருந்துகிட்ருக்கு, என்ன நான் செய்ய போகிறேன் அண்ட் அது நான் என்ன அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க போது, ப்ராப்பர் சன் ப்ரொடெக்ஷனோடு இருக்க போது அண்ட் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்க போகுது. இந்த சம்மருக்கு உங்களுக்கு வந்து சம்மரில் வெளியில் போகணும், அங்கே போய் எடுக்கிற ஃபோட்டோஸில் ஃப்ளாலெஸ்ஸாக நீங்கள் வந்து ஃப்ளாண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா இந்த மேக்கப் நீங்கள் பண்ணுங்கள். ஸ்வெட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ வேறு எதுவும் பேசாமல் நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத வந்து இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஃபேர் ஸ்கின் மோட் ஆன் என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சம்மருக்கு வந்துட்டு ஏகப்பட்ட புதுவிதமான சன்ஸ்க்ரீன்கள் வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ண சன்ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஓகே, நான் எங்கள் வீட்லேயும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அவங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா இது நல்லா இருக்கு, ஆஹா இது ரிஃப்ரெஷிங்காக இருக்கு, ஆஹா இது போட்டதே தெரியலையே அப்படின்றது. ஸோ நான் வந்து கண்டினியூஸாக பேக் டு பேக் உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்க போகிறேன். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து அந்த சன்ஸ்க்ரீனில் என்ன இருக்குது, அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற சன்ஸ்க்ரீனுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் யூஸ் பண்ண ஒன்று தான். ஸோ என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்லேருந்து ஒரு நிமிஷம் என் கூந்தலை வந்து பின்னாடி போட்டுக்கிறேன். ஸோ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் ரெண்டுக்குமே வந்து நான் ஆயுகாலருந்து தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு இந்த 5% சந்தனம் லைட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கும் ஆயுகாவோட இந்த 2% சந்தனம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆயுகான்றது ஒரு ஆயுர்வேதிக் பிராண்ட் அண்ட் இவங்க ஏஜ் ஓல்ட் ரெசிபீஸை மாடர்ன் ஸ்கின் கேர் ஃபார்மேட்டில் ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுர்வேதா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் முன்னாடி இருந்துட்டு இருந்தது. இப்போது இந்த மாதிரி பிராண்டட் விஷயங்கள்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரம்ஸில் வருது, மாய்ஸ்சரைசர் க்ரீம் வடிவில் வருது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்ஸில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்சோ இவங்க மேட் சேஃப் சர்டிஃபைட் டாக்ஸின் ஃப்ரீ அண்ட் பீட்டா சர்டிஃபைட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ பிராண்டும் கூட. எனக்கு இன்னொன்று என்ன இவங்க இதில் வந்து பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்வளோ % யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் இதில் வந்துட்டு 5% அப்படின்றத சொல்லியிருக்காங்களா அது. ஸோ இதை நல்லா என்னுடைய முகத்தில் நான் வந்துட்டு இப்படி அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். இது இவங்க சொல்கிற மாதிரி செம்ம லைட் வெயிட், குவிக்காக அவங்க ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் சாண்டல்வுட், டர்மரிக் அண்ட் 26 ப்ரெஷியஸ் ஹர்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் நைஸ். அடுத்தது சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறேன். சன்ஸ்க்ரீனுக்கு இந்த 2% சந்தனம் சன்ஸ்க்ரீன், இதில் வந்து SPF 50 இருக்குது அண்ட் PA 3+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கின் பிரைட்னிங்காக அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஃபிங்கர்ஸில் வந்து எடுத்துப்பேன். ஆக்சுவலி 3 ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரே ஐடியா நம்ம வந்து முடிச்சிருவோம். இந்த ஒரு ஃபிங்கர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து, ஓகே, இது வந்து நெத்தி, மூக்கு, T-zone வச்சுக்கோங்க, இது வந்து கண்ணம், அப்புறம் மீதி இருக்கிறது மீதி ஏரியா. இதை போட்டு நிறைய மசாஜ்லாம் நீங்கள் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. சன்ஸ்க்ரீன் சிலது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போட்டோடனே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்குற மாதிரி, அந்த ப்ளூ டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். பட் டைம் கொடுங்க அது செட்டில் ஆகிறதுக்கு. இந்த சன்ஸ்க்ரீனுமே உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட் கொடுக்குறது அந்த பிரச்சனைலாம் எதுவும் தரது கிடையாது. இதுவும் ஸ்கின்ல வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, குவிக்காக வந்து அப்சர்வ் ஆகிக்குது. ஸ்கின்னை வந்து ஆயிலியாகவும் கூயாகவும் ஆகிறது கிடையாது. ஹார்ம்ஃபுல் UVA UVB ரேஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்கின் டேன் ஆகாமல் பார்த்துக்க போகுது. ஸோ அதனால் இந்த காது, கழுத்து, கை, முக்கியமாக நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா இந்த பார்ட்ஸ்லாமும் வந்துட்டு மறக்காமல் கவர் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னுமே இது அழகாக வந்து செட்டில் ஆகிடும். இது வந்து நான் க்ரீஸியாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, ஒயிட் காசு எதுவும் கொடுக்கல. டெஃபினட்டாக இது இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ கைஸ், இது என்னுடைய ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காகவும் பார்த்துக்க போகுது. ஸோ என்னுடைய ஸ்கின் ப்ரெப்புக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. நான் ஹைலி ரெக்கமெண்ட் இந்த காம்போ. அப்படி இல்லைனாலும் இந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சம்மருக்கு ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்டாக இருக்க போது. குட்டியாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, டக்குன்னு நீங்கள் வந்துட்டு வெளியிலையும் எடுத்துகிட்டு போகலாம், உங்களுடைய ஹேண்ட் பேக்ஸில் போட்டுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இந்த 2 ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஆயுகாவோட அஃபிஷியல் வெப்சைட், Amazon, Nykaa அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போது. மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ப்ரெப் வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம மேக்கப் குள்ள போகலாம். சம்மருக்கு மேக்கப் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னும் போது லைட் வெயிட்டான ப்ராடக்ட்ஸ் போடுறது வந்து நல்லது. அண்ட் பேஸ் ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் ஹை கவரேஜ் இருக்கிறது போடுறது வந்து அட்வைசபிள். ஸோ லைட் வெயிட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கின் ப்ரெப்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ரீம் ப்ராடக்ட்டோ எதுவும் போடாமல் என்னுடைய ஃபேஸை ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ப்ரைமர் லேயர் மாதிரியும் ஒர்க் ஆக போகுது. அண்ட் அட் த சேம் டைம் என்னுடைய ஸ்கின் கேரை ஒரே இடத்துல லாக் பண்ணியும் வச்சுக்க போகுது. என்னுடைய மேக்கப்பில் எனக்கு ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் இல்லைன்னா அந்த பேஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பேஸாக வந்து இருக்கவே இருக்காது. அந்த பேஸ் லிட்ரலாக நல்லா இருந்தால் கூட எனக்கு வந்து
ஆரஞ்சு போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமானாச்சு அந்த ஆரஞ்சு தேவையே இல்லை அப்படின்னா கூட ஆரஞ்சு போட்டால் தான் எனக்கு வந்து அந்த மேக்கப் ஓகே நம்ம மேக்கப் ஒழுங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு ஆரஞ்சு கன்சீலர் எடுத்து என்னுடைய இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியா, கண்ணுக்கு கீழே இங்கெல்லாம் போட்டு என்னுடைய கை வச்சு ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பஞ்ச் வச்சு எல்லா எக்ஸஸ் ப்ராடக்ட்டும் எடுத்துடுறேன். ரீசெண்டாக ஒரு மேக்கப் ரெக்வஸ்ட் பார்த்தேன். எனக்கு சம்மர் மேக்கப் வேணும், ஆனால் அதில் வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் இதெல்லாம் இருக்கக்கூடாது, டெய்லி போடுற மேக்கப் மாதிரி வேணும். ஸோ லிட்ரலி இது ரெண்டுமே இல்லைனாலே உங்களுக்கு பேஸில் வந்துட்டு ஒரு காம்பேக்ட் பவுடரோ இல்லைன்னா ஒரு ஃபவுண்டேஷன் பவுடர் சொன்னேன், மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு காம்பேக்ட் இப்படி வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆளுங்களுக்கு வந்து ஃபேஸில் ஒரு டிஸ்கலரேஷன் இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும், அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும். ஸோ ஒரே ஒரு காம்பேக்ட் பவுடரை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டிங்க, கொஞ்சம் காஃபி ஜாஸ்தி ஆகிடுச்சு, ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒரே ஒரு கலரை கொண்டு போய் நீங்கள் நேராக போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து அது ஃப்ளாலஸாக இருக்க போகிறது கிடையாது, அது போட்டாலும் உங்களுக்கு பிடிக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு ரீசன் தான் நான் ஏதாவது ஒரு க்ரீம் ப்ராடக்ட் இந்த மாதிரி கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ பிபி க்ரீமோ ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்க போகிறது கிடையாது. ஐயோ டெய்லி ஃபவுண்டேஷன் போடுறோமோ முகத்துக்கு வந்துட்டு கெடுதல் ஆகுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். ஸ்கின் ப்ரெப் ஒழுங்காக பண்ணுங்கள், மேக்கப் ப்ராசஸ் ஒழுங்காக பண்ணுங்கள், ப்ராடக்ட்ஸ் ஒழுங்கான பிராண்டில் தான் வாங்குங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வாங்குங்க, க்ளீனாக போடுங்க. அண்ட் ரெகுலராக வந்து அதனுடைய எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ நான் ஒரு கன்சீலர் தான் எடுத்துக்கிறேன். ஹுடாவோட கன்சீலர் எடுத்து என்னுடைய ஃபேஸில் எங்கெல்லாம் ஆரஞ்சு போட்டனோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு 2-3 டாட்ஸ் அங்கே இங்கே என்னுடைய ஃபேஸையும் கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். எஸ், ஐ லவ் திஸ் கன்சீலர். செம்ம லைட் வெயிட். நான் சொல்கிறேன், இதை நீங்கள் போட்டிங்கன்னா போட்ட மாதிரியே இருக்காது. எக்ஸ்பென்சிவ், நிறைய கூட தேவை கிடையாது, பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ். ஓகே, இது வந்து நீங்கள் நேரில் போய் வாங்குங்க. ஏன்னா எக்ஸ்பென்சிவாக வாங்குறீங்க, ஷேடு பார்க்கணும் அப்படின்னும் போது நேரில் போய் வாங்குங்க சொல்ல மாட்டேன், நான் அந்த தப்பு தான் பண்ணேன். நேரில் போய் வாங்காதீங்க, நேரில் போய் ஷேடை செக் பண்ணி நோட் டவுன் பண்ணிட்டு வந்துடுங்க. நைக்கஸ்டோ, செஃபோரா அங்கெல்லாம் போய் ஷேடை செக் பண்ணிட்டு எழுதிட்டு வந்துடுங்க. அங்கே பார்க்குறவங்க ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, ட்ரஸ்ட் மீ. பட் அழகாக செக் பண்ணி நோட் டவுன் பண்ணிட்டு இங்கே வந்து ஆன்லைனில் ஆஃபர் இருக்கும்போது வாங்கிக்கோங்க. அது மட்டும்தான் வந்து பெனிஃபிஷியல். நான் இந்த ஃபவுண்டேஷன் இந்த கன்சீலர் அப்படி தான் தப்பு பண்ணேன். கேனலூஸ் மாதிரி கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா அப்போ செம்ம ஆஃபர் இருந்தது, கிட்டத்தட்ட 40% கம்மியாக இருந்தது. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வெறுத்துட்டேன். நம்மளே என்ன தப்பு பண்ணிட்டோமே, கேட்டு பார்த்தோன்னே கரெக்டாக இருந்ததுன்ற ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டேன். ஸோ மை மிஸ்டேக், நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஓகே, இப்போது ஒரு கன்சீலராக போட்டோம். அண்ட் இந்த கன்சீலர் ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு தோற்றம் அந்த மாதிரி. காஃபி குடிக்காது போனோம். எப்போ லைட்டாக அந்த ஒரு ஹைலைட் தன்மை வேணும், அதுக்கு நான் திருப்பி ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ லைட் வெயிட்டாக இருக்க போது, கேஷுவலாக இருக்க போது, அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக இருக்க போகிறது கிடையாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிபி க்ரீம் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் பிபி க்ரீம்லாம் நம்ம ஸ்கின் டோனுக்கு எப்படியும் கிடைக்க போகிறது கிடையாது. வாங்கின பிபி க்ரீம்லாம் இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு லைட் ஷேட் பிபி க்ரீம்னு எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஒரு டெய்லி வேர்க்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு அந்த ஒரு கொஞ்சோண்டு பிரைட்னஸ் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். ஒரே கலராகவும் இருக்கக்கூடாது, அப்போ நம்ம மேக்கப் போட்டோம் அப்படின்றது ஆப்வியஸாக தெரியும். இல்லைனாலும் தெரிய தான் போகுது, பட் சொல்கிறேன். அதை இப்படி போட்டு என்னுடைய ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து நான் வேறு ஒரு டியூட்டோரியலில் வந்து சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ ஒரு 2-3 யூசர்ஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன், நல்லாயிருக்கு, வாங்கிக்கோங்க, குவைட் அஃபோர்டபுளும் கூட. தட்ஸ் இட். என் ஸ்கின் லிட்ரலாக சொல்கிறேன், ப்ராம்ஸாக சொல்கிறேன், எனக்கு வந்து ப்ராடக்ட் போட்ட மாதிரி ஃபீல் ஆகவில்லை. ஓகே, ட்ரஸ்ட் மீ. இப்போ இன்னொரு ரவுண்ட் செட்டிங் மிஸ்ட். அடுத்து ஐம் டெல்லிங் யூ, சம்மருக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ப்ராடக்ட் பவுடர், லூஸ் பவுடர், பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். இருங்க அப்படியே போடாதீங்க, இன்னும் என்னுடைய செட்டிங் மிஸ்ட் வந்துட்டு செட் ஆகட்டும். ஏன்னா ஈரமாக இருக்குது, ஈரத்தில் அப்படியே கொண்டு போய் பவுடர் போட்டிங்கன்னா ஒட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியாது. இந்த ஸ்பஞ்சோட பேக் சைடு வச்சு லைட்டாக அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிப் தரேன், இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் வச்சுக்கோங்க கையில், ஓகேவா? அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்புக்கும், சப்போஸ் உங்களுக்கு ஸ்வெட் ஆகுற மாதிரி இருக்குது, இல்லை ஒழுங்காக உட்காராத மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இப்படி பிளாட் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸஸாக ஏதாவது ஸ்கிப் ஆகிடுச்சு உங்கள் முகத்துலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு அப்படின்னா
இது ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக உங்களுடைய பேஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது பவுடர் வச்சு செட் பண்ணுங்கள். பேக் பண்ணுறதுனா பண்ணலாம். நான் பேக் பண்ணல, நான் செட் தான் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி என் முகத்தை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கண்ணு கீழே மட்டும் பவுடரை போட்டு டக் 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 டக்குன்னு பிளெண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ ஆயிலி ஸ்கின் ஸ்வெட் ஆகும்போது மேக்கப் போட்டிருந்தோம் அப்படின்னா அது ஒரு டோட்டல் மெஸ்ஸியான ஒரு விஷயம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நான் வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர் வச்சு இந்த மாதிரி நான் என்னுடைய முகத்தை செட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஆயிலி ஸ்கின் சைடில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது இப்போ பார்க்க தான் ஹெவியாக இருக்கும். டைம் ஆக ஆக உங்களுடைய நேச்சுரல் ஆயில்ஸ்லாம் செக்ரீட் ஆகும்போது அது வந்து இந்த பவுடரோட மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி அழகாக வந்து ஃப்ளாலஸாக உட்காந்துரும். ஓகே, நான் ஏன் இன்றைக்கி ரொம்ப சேட்டி மூடில் இருக்கேன். ஆல்சோ நான் இன்றைக்கி விலாகும் பண்ணிகிட்ருக்கேன். சே ஹை டு மை விலாக். பேஸ்க்கு இப்போதைக்கு அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஐப்ரோஸ் முடிச்சுக்கிறேன். ஐப்ரோஸ், ஐ மேக்கப் யூஸ்வலாக சொல்கிறதே தான். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மேட் ஐஸ், க்ளாஸி லிப்ஸ் இப்போ வந்து ஃபேவரட்டாக இருந்துகிட்ருக்கு. இன்னும் சம்மர் அதிகமானவனே பார்த்தீங்கன்னா மேபி ப்ராபப்ளி நான் க்ளாஸி லிப்ஸ் அவ்வளோவா போக மாட்டேன். மேட் லிப்ஸ்டிக்ஸ்க்கு போயிடுவேன். அப்போ வந்து இந்த மஜந்தா கலர், பாப் ஆகிற மாதிரியான நியான் பிங்க்ஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சம்மரில் எனக்கு அந்த மாதிரி கலர்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரான்சிங் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நம்மளுடைய ஹோல் ஃபேஸை டை பண்ண போகுது. ஓகே, பிரான்சிங் பண்ணிப்போம். இதை எடுத்து இந்த கழுத்து, ஜா ஏரியா, கன்னத்தோட சைட்ஸ், டெம்பிள், ஹேர் லைன், அப்படியே மீதி ஃபேஸோடையும் பிளெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன். மூக்கோட சைடு. ஓகே, நான் இன்றைக்கி வந்து ப்ளஷ் எதுவும் போட போகிறது கிடையாது. ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் உங்களுக்காக நான் ஓமிட் பண்ணிடுறேன். ஏன்னா சிம்பிள் மேக்கப் இது, அதனால். பட் ப்ரான்சர் ஐ டோன்ட் நோ, என்னால் வந்து பண்ண முடியாது. நீங்கள் ப்ரான்சர் மாதிரி எதுவும் ஒன்று போடாமல் பண்ணிங்கன்னு வைங்களேன், முகத்தில் நீங்கள் வந்து மேக்கப்னு போட்டு முக்கி எடுத்திருக்கீங்கன்றது வந்து ஆப்வியஸ்லி தெரியும். ஏன்னா நம்ம லிட்டரலாக முக்கியிருக்கோம் தான், அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். இது வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணும். லைக் இந்த இடம் வந்து மறுபடியும் கொஞ்சம் டார்க்காக்கியிருக்கு, இந்த சைட்ஸு கொஞ்சம் ஷேடோ கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளாலெஸ் பட் நேச்சுரல் லுக் அது மாதிரி கிடைக்கும். இன்றைக்கி நான் ஒரு மேட் மஜந்தா லிப் மாதிரி தான் போகிறேன். லிப்ஸ் லைன் பண்ணிக்கோங்க ப்ரௌன் லிப் லைனர் வச்சு. ஐ ஷேடோவுக்கு ஒரு ப்ரௌன் மேட் ஷேட் எடுத்து என்னுடைய லிப்ஸில் இப்படி போட்டுக்கிறேன். அதையே கொஞ்சமாக லோவர் லேஷ் லைன்லேயும் ப்ளூ ஹெவனோட ஸ்மோக்டு வயலட் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து என்னுடைய லிப்ஸில் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சம்மர் இஸ் ஹியர். எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஷ் போடணும் போல் ஆசையாக இருக்குது. பட் நோ, ஐம் நாட் டூயிங் இட். மஸ்காரா போய்ப்போம். போல்ட் லிப்ஸ் போடுறீங்கன்னு வைங்களேன், இந்த காஜல் வைக்கிறது ஐலைனர் வைக்காமல் கண்ணை விட்டிங்கன்னா போல்ட் லிப்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு உங்கள் முகத்தில் வந்து ஓவராக தூக்கி அடிக்கிற மாதிரியான ஒரு மேக்கப்பாக இருக்க போகிறது கிடையாது. இது ஒரு சின்ன ஹேக். குடிகாரி மாதிரி இருக்குது நான் பேசுகிறது. அண்ட் பை த வே நான் காஃபி மட்டும்தான் கைஸ் குடிப்பேன். ஓகே, காஃபி குடிக்காரினா இது சும்மா ஒரு ரூல் மாதிரி நீங்களே வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து உங்களுடைய மேக்கப் வந்து வேரபிளாக இருக்கணும், வெளியில் போட போகிறீங்க அப்படின்னாலாம். பட் இது ரூல் கிடையாது. நான் யூஸ்வலாக இப்படி பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஊருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து நார்மலைஸ்லாம் ஆகலை. மேக்கப் நீங்கள் நல்லா போட்டு போனீங்கன்னு வைங்களேன், இன்னும் ஒரு 4 செகண்ட்ஸ் ஆச்சு யாராச்சும் அப்படியே பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, லிப்ஸை போல்டாக போய்க்கோங்க. நான் ஐஸ் வந்து நல்லா நயன்தாரா ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி ஏதோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிங்கன்னா நயன்தாரா நியூட் லிப்ஸ் மாதிரி உங்களுடைய லிப்ஸை வந்து சூப்பர் நியூட் ஆக்கிடுங்க. ஓகே, இது ஒரு குட்டியோண்டு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வித் தட் தி லுக் இஸ் டன். செட்டிங் மிஸ்ட். ஸோ இந்த டுட்டோரியலில் எத்தனை வாட்டி செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ட்ராக் வச்சுருக்கீங்கன்னா டக்குன்னு போய் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ப்ராப்பரான சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ஆயில் கண்ட்ரோலிங் மேக்கப் பேஸ். லைட்டாக இருக்க போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஐயோ இவ்வளோ ப்ராடக்ட் போடுறோமே நம்ம ஸ்கின் ஏதாவது ஆயிடுமான்னு பயப்பட வேணாம். நான் இந்த வீடியோ நடுவில் வந்து சொன்னால சில விஷயம் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. லிவிங் எக்ஸாம்பிள் நான். பட் அதை நான் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்க விரும்பல. ஏன்னா நமக்கு தெரியாது எது எப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ ஓகே, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் இருங்க அப்படின்றது வந்துட்டு நான் ஒரு அலர்ட் பஃபர் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். இந்த வருஷத்தோட சம்மர் மேக்கப் ரூட்டின் எந்த வந்து இப்படி தான் இருக்க போகுது.
நம்ம ஊரில் சம்மர் வந்து ப்ராப்பரான மார்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது கிடையாது. டிசம்பரே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு 70% சம்மர் மாதிரி தான் இருந்தது. மார்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 110% சம்மர் மாதிரி இருக்குது. இன்னும் மேலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ மேபி வெயில் இன்னும் ஜாஸ்தியாக ஆக என்னுடைய ரொட்டீனில் ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்ததுன்னா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.